உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர்ல வெளிநாட்டுக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர கதியில இருக்க போறார். இந்த 139 நாட்கள் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல வக்கரம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பூமிக்கு அருகாமையில் வரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. அந்த பூமிக்கு அருகாமையில ஒரு கிரகம் வரும்போது கண்டிப்பா அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். அதனாலதான் அது வக்கர கதியில வருது. அந்த வக்கர கதியில வரக்கூடிய கிரகங்கள் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொடுக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல சொல்ல போறோம். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில நீங்க படாத கஷ்டங்கள் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். நிறைய போராடிட்டீங்க, நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. அப்ப இதுக்கப்புறமாவது எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு ஏங்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு தான் இந்த பதிவு மெயினா. அவங்க தான் பார்க்கணும். சரிங்களா? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார், ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னா, இந்த மிதுன ராசிக்கு அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வக்கரகதி அடையலாம். முதல்ல பாக்கியம்னா என்ன ஒரு வாழ்க்கையில அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு கரெக்டான நேரத்துல ஒரு பணம் வருது, கரெக்டான நேரத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு தொழில்ல நல்ல மாற்றங்கள் வந்து அந்த பிரச்சனைல இருந்து வெளில வர்றது. அதே போல நிறைய பேருக்கு திருமணம், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வக்கர கதியில வரும்போது கண்டிப்பா நம்ம சொன்ன பாக்கியங்கள் எல்லாமே கொடுப்பாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, வேலையில பிரச்சனைகள் இருக்கு வச்சுக்கோங்களேன். அப்ப வேலை மாற்றத்தை உங்களுக்கு சுலபமா அந்த சனி பகவான் வாங்கி கொடுத்துருவார். நீங்க வேலை மாறணும்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. ஆனா அதுக்கான முயற்சிகள் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்துல இருந்திருக்கும். அப்படியே கையை கட்டி போட்ட மாதிரி ஒழுங்கா யார்ட்டையும் பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் கிடைச்சிருக்கும், நடந்துரும். ஆனா இந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலகட்டத்துல நீங்களா என்ன பண்ணுவீங்க, இந்த கம்பெனிக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், இவங்க கிட்டலாம் கூப்பிட்டு பேசலாம், இங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நீங்களே வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு அனுகூலமான சூழ்நிலையை அந்த சனி பகவான் வக்கரகதியில ஏற்படுத்துவார். அதே போல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர் பதவிகள், நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே நிறைய தொந்தரவுகளை சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளால தொல்லை, உங்க கூட வேலை பார்க்குறவங்களால தொல்லை, நிறைய பாலிடிக்ஸ்னாலேயே நிறைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. வாழ்க்கையில நீங்க வெற்றியே பெற முடியாம உங்களை 4 பேர் போட்டு அமுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பதற்கு இந்த சனி பகவான் வக்கரகதி காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, யார் உங்களுக்கு தொல்லை பண்ணாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா ஏற்படுத்துவார். நீங்க உயர் பதவிக்கு நல்ல பேர் வாங்குறதுக்கான ஒரு வேலையை இந்த சனி பகவான் வக்கரகதி காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரமா இருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த மிதுன ராசியில இருந்தாவே நிறைய பேர் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருப்பீங்க. ஏன்னா புதனுடைய வீடு, பயங்கர புத்திசாலியா இருப்பீங்க, அறிவாளியா இருப்பீங்க. அப்ப சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வெளியூர்ல ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும், வெளிநாட்டுல ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டுல உங்க ஆபீஸ்லயே கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்க தான் இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் ஆயிருக்கீங்க, நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்த போகுது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல மிதுனராசி நிறைய இருப்பீங்க. ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனத்துக்கு பேர் போனது. ஆனா பிசினஸ்ல புத்திசாலித்தனம் இருந்து கூட நான் தோத்துட்டேன் சார், ஒண்ணுமே இல்லாதவங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க சார், நான் எல்லா அறிவு இருந்தும் என்னால சம்பாதிக்க முடியல அப்படின்ற உள்ளுக்குள்ள ஒரு மன வருத்தம், மன வலி அதிகமா இருக்கும்.
பாத்தீங்கன்னா, அதனாலேயே நெறைய மிதுன ராசி என்பது வாழ்க்கையில ஜெயிக்க முடியாம போயிட்டீங்க. உங்க வீட்ல என்ன சொல்லியிருப்பாங்க, "என்ன நீங்க பெருசா எல்லாம் அறிவாளி பேசுறீங்க, செய்றீங்க. ஆனா உங்களால இந்த பணம் சம்பாதிக்க முடியலையே." உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அப்பா சொல்லியிருப்பாங்க, கூட பிறந்தவங்க சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவர்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா, நீங்க சாதிக்க முடியாம இருந்தது காரணம் நேரம் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களால சாதனை பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா சாதனைய பண்ணுவீங்க. நெறைய சம்பாதிப்பீங்க. உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்பதான் வந்திருக்கு. இப்ப சனி பகவானுடைய வக்கரகதி காலகட்டத்துல. நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு முடிவு எடுங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இதுக்கப்புறம் நான் இந்த வேலையெல்லாம் செய்வேன். இதுலலாம் பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு உங்களுடைய கவனம் சிதறாம செயல்படக்கூடிய ஒரே நேரம் இந்த நேரம் தான். நீங்க எந்த அளவுக்கு கவனக்குறைவு இல்லாம இந்த காலகட்டத்துல உங்க தொழில்ல மட்டும் கவனம் செலுத்துறீங்களோ, அது பணம் விஷயமா? பணம் வரலையா? அப்ப பணம் வர்றதுக்கான என்ன வழி? அப்ப ஒரு லோன் வாங்கணுமா? இல்ல ஏதாவது லோன் ஏற்கனவே வாங்கியிருக்கும். லோன் கட்ட முடியாதனால தான் சார் இவ்வளவு தூரம் இருக்கும்னு சில பேர் இருக்கு. இல்லாமலாம் இல்ல. அவங்கலாம் என்ன பண்ணலாம்? இந்த லோன கட்டுறதுக்கு என்ன வழி? சம்பாத்தியம் பண்றதுக்கு என்ன வழி? அப்ப சம்பாத்தியம் பண்றதுக்கு திருப்பி எங்க வந்து நிப்பீங்க? பணம் தான் சார் இல்ல. பணம் தான் நான் சம்பாதிச்சுருவேன் சார். ஒரு பணத்த ரூ. 1 ரூ. 10 ஆக்கக்கூடிய தகுதி இந்த மிதனராசி என்பவர்களுக்கு மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பணம் வருவாய் வர்றதுக்கு என்ன வழி? இல்ல நீங்க வெளில எங்கேயாவது வாங்கணும்னா, அதுக்கு என்ன மாரி சோர்ஸ் பண்ணலாம்? யார் யாரு நீங்க பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கும்? நெறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பணம் குடுக்கறதுக்கு தயாரா நெறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா பாக்கியஸ்தானம்ன்றது அதுதான். நீங்க கடந்த காலகட்டத்துல நீங்க பண்ண தெய்வ வழிபாடு. நீங்க பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில நான் ஏன்டா இவ்வளோ கஷ்டத்த அனுபவிக்கிறேன்னு போய் தெய்வத்துக்கிட்ட நெறைய முறையிட்டுருப்பீங்க. அந்த தெய்வம் இப்பதான் உங்களுக்கு பலன குடுக்க போகுது. அப்ப இந்த காலகட்டத்துல தெய்வமே உங்க கூட இருக்கும்போது வேற யார் வேணும்? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு வரும். தொழில்ல முன்னேற்றங்கள் வரும். நீங்க யாரெல்லாம் உங்கள அவமானப்படுத்துனா அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு பேர் சொல்ற மாரி மாறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைய இந்த சனி பகவான் வக்கரகதி காலகட்டத்துல கண்டிப்பா குடுக்க போறார். அதேபோல நெறைய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணத்துல ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. அந்த எதிர்பார்ப்பு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு திருமணத்துல தடைகள், தாமதங்கள் இருந்திருக்கும். சில பேர்லாம் கடைசியில முடிவு பண்ணி சில பேர் கல்யாணத்த நிறுத்தியிருப்பீங்க. அத பார்த்தீங்கன்னா நிறுத்தியிருப்பீங்க. இல்ல உங்களுக்கு நீங்க யார முடிவு பண்ணீங்களோ, அவங்க நிறுத்துற மாரி சூழ்நிலைகள்லாம் நடந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா திருமண யோகம் கண்டிப்பா இருக்கு. அதுக்கான முயற்சிகள இந்த மிதுன ராசி என்பவர் செய்யலாம். திருமணமாய் பிரிவினைய சந்திச்சவங்க தான் நெறைய மிதுன ராசிகள். காரணம் என்னன்னா, கல்யாணம் பண்ண நேரம் அஷ்டம சனியா இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க ஒரு தவறான முடிவுகள எடுத்திருப்பீங்க. சரி இருந்தாலும் பரவால்ல நம்ம சேர்ந்து வாழலாம்னு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு ஒரு மனமாற்றத்த குடுத்திருக்கு. அந்த மனமாற்றம் கண்டிப்பா உங்களுடைய பிரிவினைய தீர்த்து உங்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்ப நெறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு குடுக்கும். பெண்களா இருக்கீங்க. நெறைய மிதுன ராசி என்பவர்கள் பெண்களா இருப்பீங்க. அவங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில நெறைய மாற்றங்கள் வரும். வேலையில நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து கிடைக்கும். நீங்க ஒரு பிசினஸ் வுமனா இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்புகள் நெறைய வரும். நெறைய மிதுன ராசி என்பவர் கலைத்துறையில இருப்பீங்க. கலைத்துறையில எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் சாதிச்சுருவேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. அப்ப கலைத்துறையில உங்களுக்கு ஒரு பேரு, புகழ் வாங்குறதுக்கான ஒரு நேரம். அதுக்கான முயற்சிகள் செய்யறதுக்கான நேரம். ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. இப்ப வாய்ப்பு வரும். அத பயன்படுத்திக்கிறது தான் உங்களுடைய தனித்திறமை. அதுக்கான முயற்சிகள இந்த மிதுன ராசி என்பர்கள் செய்யலாம். அதேபோல இந்த காலகட்டத்தில குழந்தை பேறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் குழந்தை பேறு பிரச்சனைகள் தீரும். அதேபோல வெளிநாடு போய் சம்பாதிக்கணும். நான் வெளிநாடு போய் சம்பாதிச்சே ஆகணும்னு சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். சார் நான் வெளிநாட்டுல தான் சார் இருக்கேன். வெளிநாட்டுல இருந்தும் படாத பட்டுட்டு இருக்கேன். எனக்கு வேலையே இல்ல. 1 வருஷமா வேலை இல்ல. 6 மாசமா வேலை இல்லன்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்கீங்க. நெறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பா வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஒரு ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்தே தீரும். அதுக்கு நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க வேற ஏதாவது கண்ட்ரிக்கு ஏதாவது மாற முடியுமா? இல்ல ஊர் மாறி ஏதாவது வேலைக்கு போ முடியுமான்னு முயற்சிகள் நீங்க பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு இடமாற்றம் இருக்கு. ஏன்னா சனி பகவானுடைய 7ஆம் பார்வை 3ஆம் இடத்துல விழும்போது ஒரு இடமாற்றம். இல்ல ஒரு தூரமா போய் ஒரு வேலைக்கு சேர்ற மாரி இருக்கும். இல்ல ஒரு சம்பளம் கம்மியா உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாரி ஒரு சம்பளம் கிடைக்காது. உங்க படிப்புக்கு தகுந்த மாரி ஒரு பொசிஷன் கிடைக்காது. நீங்க அத வாங்கிட்டு முதல்ல வேலைக்கு சேருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும் வருங்காலத்துல. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க முயற்சிய மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். உங்களுக்கு என்னன்னா, நீங்க ஒரு 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 ஸ்டேஜ்க்கு வந்துட்டீங்க.
நான் இந்த சம்பளத்துல தான் வேலைக்கு போவேன். எனக்கு இவ்வளோ லோன் இருக்குன்னு ஒரு மைண்ட் செட் ஆயிட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வேலை வாய்ப்புல இப்போ சம்பளம் கம்மியா தான் கிடைக்கும். அத எடுத்துட்டு நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுடைய திறமைய பார்த்து வருங்காலத்துல கண்டிப்பா அவங்க நெறைய சம்பளத்த குடுக்க போறாங்க. அதுக்கான முயற்சிகள அந்த மிதுன ராசி அன்பர்கள் செய்யலாம். நெறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விற்பனை ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இடம் விக்கிறது, வீடு விக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய மிதுன ராசி அன்பர்கள் ஒரு பார்த்தீங்கன்னா, மீடியேட்டர் ஃபீல்ட்ல இருப்பீங்க. ஒரு இடம் வித்து குடுக்குறது, வாங்கி குடுக்குறது, இந்த மாரி துறையில இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஒரு இடம் வித்தா எனக்கு ஒரு ஒரு 50,000 வர வேண்டியிருக்கு, 1,00,000 வர வேண்டியிருக்கு. பிசினஸ் இல்லாம 6 மாசம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வாய்ப்பு இருக்கு. நெறைய பேர் ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த ஒரு இந்த ஒரு 139 நாட்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய இடம் விக்கும், வீடு விக்கும். உங்களுடைய நீண்ட நாளா கடன் பிரச்சனை தீரக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். இல்ல சார் நான் வேலை தான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பெரிய இடம்லாம் இல்ல. ஒரு 2 சென்ட் இடம் தான் இருக்கு. ஒரு 2 கிரவுண்ட் இடம் தான் இருக்கு. 1 கிரவுண்ட் இடம் தான் இருக்கு. ஒரு ஃப்ளாட்டே விக்க முடியாம உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா அந்த இடம் விக்கும், வீடு விக்கும். அதனால உங்களுடைய கடனுடைய அளவு குறையும். கண்டிப்பா வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகள் இது வித்தா போதும் சார், என் பிரச்சனைய தீர்த்துருவேன் நானு. என் கடன்லாம் கட்டிருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். அதுக்கான முயற்சிகள இந்த மிதுன ராசி என்பவர்கள் கண்டிப்பா செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள்லாம் கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல கிரகநிலைன்னு ஒண்ணு இருக்கு. தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு. அத பார்த்தீங்கன்னா தான் நீங்க கரெக்ட்டா உங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 90 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுப்போம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா தசாபுத்திகளோட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவான்னு கேட்குறீங்க. நோட்லயும் எழுதி தரோம். அதுக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்றோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.